ஆனந்த சித்தனும் அவர்தானே. தர்மசாஸ்திராவாகவே தரணி உலகமெல்லாந்தலை தோங்க அருள் கொடுக்கும் தெய்வமாக வந்தது அந்தமர்ந்த சாஸ்தாவும் அவர்தானே. 1008 சாஸ்தாவாக அண்டபுவனமெல்லாம் கடைத்து காட்சிக்கும் இந்த கலியுக வரதன் கண் கொடுத்த நாயகன் என் பொன் சொரிமுத்தையனும் அவனே. என் தேரி வளம்பதியிலே குழுவீச்சருள் பாலிக்கும் ஐயன் கற்குவேல் ஐயனும் அவனே. தேன் சுனையாம் பொன் சுனையாம் அருண் சுனையை காத்து அருள் பாலிக்கும் அருஞ்சுனை ஐயனும் அவனே. நொய்யாரப்பொட்டலிலே உலக்குடி மலையில மறுவா தலையிலே மகிமை பெற்று குழு அமர்ந்த என் பொன்னும் புகழும் பொருளும் காத்த பொக்கிஷம் காத்த திரவியம் காத்த என் மறுவா தலை மலை உச்சியில் பரம்பிலே குழுவிருக்கும் பொன் காத்த பெருமான் என்றும் பொக்கிஷம் காத்த பெருமான் என்றும் அந்த கடம்பா குளத்திலே வீச்சிருந்த அருள்வாளிப்பதும் அவர்தானே. தலையிலே மலை உச்சி பரம்பிலே மகிமை பெற்று புகழாக குழுவிருக்கும் 1008 தேவாலயங்களுக்கு அதிகாரியாக என் பொன்னும் புகழும் படைத்த பொக்கிஷங்காத்த புஷ்கல சமேதராகவே போன உலகமெல்லாம் காத்து ரட்சிக்கும் என் ஐயனுக்கும் ஐயனாகிய அரிகர சுதன் ஆனந்த சித்தன் பூலுடைய சாஸ்தா வருவான் நமக்கு ஒரு நாள் வாழவில்லையே. தன்னே தன்னந்தனனை தானோ தந்தனை தந்தனனை தானோ குவர குருவரனே வெற்றி வேளா கொண்டால் வண்ணன் மான்மருக அமர சிறைகளெல்லாம் ஜெயித்தவனா ஜெயித்தவன் அன்புக ஆறுபட வேல்முருகா வேல்முரு தான குரவள்ளி மணவாளா குரவள்ளி மணவாளா கஞ்சனை செந்தூர் வழி வேல்முரு சிறுபாதத்தை நல்லறிவனானலாக்கி நந்திதல குடமாக்கி இருகையிலராம் இது எல்லை இல்ல ராமர் பானோ அடியார் இருகையில வீசு கோலாம் உந்தன் சொல்ல நாங்கள் பாட உந்தன் சொல்ல நாங்கள் பாட அடியார்கள் உடனே இருப்பாய் அடிராம் அவனி உலகால ஐயந்தான போனவெல்லாம் காத்து வந்த புலுடைய சாஸ்தாவா மறுவா தலையதில மலை உச்சி பரம்பதியில மகிமை பெற்றுக் கொள்விருக்கும் புலுடைய சாஸ்தாவ நான் உண்புகளை பாடுதற்கு முன்புகளை பாடுதற்கு உள் மனமதில வந்தரு நாடுதற்கு உள் மனமதில வந்தரு என்ன கையிலை நல்ல கையில ஆதி வெள்ளி கையில இந்த யாரெல்லாம் கொடுவிருந்தா அரணாரும் பார்வதியும் பச்சமாத்துடனே லக்குமியும் வளர் வைகுண்ட
ஆண்டு வர இந்திர உலகத்தில இந்திரனா இந்திராணியா சந்திர உலகத்தில ஏ சந்திர ரஞ்சூரியரா துன்பமுடன் குழு இருக்க இமையவர மறையவரா இமையவர மறையவரா ஈசங்கையில இல கொடுவிரு முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் நாரதரால் முனியா ஏ நாரத மாமுனியா அட்டதுக்கு பாலரெல்லாம் ஆதி கையில குழுவிருக்க அப்படி குழுவிருக்கும் நாள்தனில ஆகாயத்தில் சூரியரும் அன்பு கோழி சந்திரராம் ஆக அண்டத்தில பலகோடி ஆகாய வாணியோடு அம்மையான கங்காதேவிய அவ அன்புடனே குழுவிருக்க பூமி பாரம் சுமப்பதற்கு இங்க ஆத்தா பூமாதேவி குழுவிருக்கா பூமாதேவி குழுவிருக்கா நாளையில ஆதி ஒரு காலத்திலே மகிழ்ச்சியாகப்பட்டவள் ஆண்டவன் பகவானுடைய இடத்துல ஆண்டவன் சிவபெருமான் ஆதி கையிலே 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் புடைசூழ குழுவிருக்கின்ற போது ஆண்டவன் சிவபெருமானை நோக்கி சிவபெருமானுடைய மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தி சிவபெருமான் சிவன் விஷ்ணு பிரம்மா அப்பேற்பட்ட பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கா மகிஷி மகிஷி என்ற ராட்சுதையாள் அந்த அரக்கி ஆமா அவள் தவம் இருக்கிறாள் அல்லவா எப்படி தவம் இருக்கின்றாள் 1000 வருட கால அழியாத வரத்தை பெற்று இந்த பேருலகத்துல 1000 ஆண்டு தவம் இருந்து இந்த உலகத்திலே 1000 ஆண்டு நான் தவம் இருந்தாலும் 1000 வருடம் மட்டும் அழியாம வர வேணும் வாங்க கூடாது நமக்கு அழிவே வரக்கூடாது எப்பேற்பட்ட ஆசை பாத்தியா அமராதி தேவர்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஆசை வந்துருதா அவர்களா தேவ அமிர்த கடைஞ்சி கடைஞ்சி சாப்பிட்டாதான் அமிர்தம் கடைந்து சாப்பிட்டாதான் இளமை முதுமை பிடி என்பது இருக்காது ஆக நரைதிரை மூப்பு இருப்பது அமிர்தம் கிடைச்சி சாப்பிட்டாதான் தேவர்களாலேயே அமிர்தம் கிடைச்சி சாப்பிட்டா அவங்களுக்கு இளமை என்பது போகாது முதுமை என்பது வராது தெய்வ அமிர்தம் சாப்பிட்டு அவங்களுக்கு பலன் கிடைக்கும் இவர் இப்பேற்பட்ட வரத்தை கேட்காலே அம்மா மகிழ்ச்சியே இந்த வரத்தை கேட்காத வேறு வரத்தை கேளு என்று பிரம்மாவை வைக்க அதன் பயனாக அப்படியானால் இந்த மகிழ்ச்சி கேட்கா ஐயா பிரம்மா ஐயா பிரம்மதேவரே அப்படியானால் இந்த அவனி உலகத்துல அதுவும் அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் பிள்ளை வந்து பிறந்து அவன் வந்து என்ன சம்ஹாரம் பண்ணட்டுன்னு மகிழ்ச்சியானவள் வரத்தை வாங்கி சரி அப்படியே தந்தேனம்மா வாங்கிய வரத்தை வச்சுக்கிட்டு நல்ல வழியில செயல்படுத்தணும் நல்வழியில் செயல்படுத்துறையானா நீ நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும் ஆமா எப்படி ஆமா ஆக தன் வினை தன்னை சுடும் அதுபோலவே இந்த மகிழ்ச்சியாகப்பட்டவள் வரத்தை வாங்கினிய மகிழ்ச்சியானவள் தேவாதி தேவர்கள் மூவாதி முனிவர்களை தெய்வ இடுக்கம் செய்தா அதன் பயனாக அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக என் ஐயனுக்கும் ஐயனாக அரிகர சுதனாக ஐயன் வந்து பிறக்க போகின்றார் ஐயன் எப்படி அவதாரம் செய்தார் தெரியுமா மகிழ்ச்சியானவள் அப்பேற்பட்ட வரத்தை வாங்கின மகிமையினால தேவா வாங்கிய வரத்தை கொண்டு தேவாதி தேவர்கள் மூவாதி முனிவர்கள் ரிஷிமார்கள் மனுக்கள் அத்தனை பேர்களுக்கு இன்னல்கள் இடுக்கங்கள் புரிந்து வந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு அரிகர சுதனாகவே ஆனந்த சித்தனாகவே எம்பெருமான் மோனியின் அவதாரத்தை எடுக்க ஆமா அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயன் அவதாரம் செய்ய வேண்டும் ஆமா
ஆகவே ஐயன் அவதாரம் செய்து வருகிறார். மகிழ்ச்சி சம்காரம் செய்யும் பொருட்டும் தேவாதி தேவர்களை காக்கும் பொருட்டும் ஐயன் அவதாரம் செய்கின்றார். ஐயன் எப்படி அவதாரம் செய்வாரையானால் எம்பெருமான் மோகினி அவதாரம் கொள்ள எம்பெருமான் மோகினி அவதாரம் கொண்டு வல்லரக்கராட்சுதனை சம்காரம் செய்து அரக்கனை சம்காரம் செய்து அந்த யமுனை ஆட்டம் கரையோரமாகவே எம்பெருமான் நாராயணமூர்த்தி அரக்கனை அழித்து அத்தான் கைலாசம் அழைத்து போகணும் சொல்லி யமுனை ஆற்றம் கரையோரமாக அமர்ந்திருக்கின்ற போது பொல்லாத அரக்கனை அழித்து விட்டேன் பகவானே. ஆமா தாங்கள் கைலாசம் செல்லலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்க நாம் படைத்த பிள்ளை என்னால் அழிக்கவில்லை எப்படி அழித்தர் என்று சொல்ல பித்தம் கொண்ட அரக்கன் பெண் சொருவம் எடுத்தான். பெண் சொருவம் எடுத்தேன் பித்தம் கொண்ட அரக்கனை சம்கரித்தேன் அத்தான். மோகினி அவதாரம் கொண்டேன் மோகம் கொண்ட வல்லரக்கனை சம்கரித்தேன் என்று சொல்ல அப்பேற்பட்ட வடிவத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று என் பெருமாள் வடிவத்தை எடுக்க அப்போ என் பெருமாள் பார்வதி பதிமடங்காக வடிவத்தை எடுக்க அவர் கட்டி மெல்ல தாண்டலுவன் காம வெள்ளம் பெருகிடுமா மோக வெள்ளம் பெருகிடுமா ஈசனுடைய விந்துநாதான் அது பூமியில பட்டுதானா பெருக்க மாட்ட பூமாதேவி ஆகாயத்தில் பட்டுதானா ஐயா ஆகாயவாணி தாங்க மாட்டான் அவ கங்கையில பட்டுதானா அவ கங்காதேவி தாங்க மாட்டாள் ஏ கண்ணனானையும் பெருமாள் நாராயண கண்ணன் அவர் இரு கரங்கொண்டு ஏந்த அந்த நாத விந்தானதை ஏஸ் பிரம்மா ஆண்டவன் பகவான் விழுகிறார் படைக்கப்பட்ட தொழிலை கொண்ட 4 மகனாகிய பிரம்மதேவனை வரவழைத்து அப்பா பேருலகத்தில இது ஒரு புதுமையாக இந்த உலகத்தில கலியுக வரதனாகவும் கண்கண்ட தெய்வனாகவும் அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த அரிகர புத்திரனாகவும் கர்மயோக ஞான சாஸ்தாக்களாக இவனை பிறப்பு செய்ய வேண்டுமே என்று மகிழ்ச்சி சமகாரம் புரியும் பட்டும் அண்ட புவனமெல்லாம் அடக்கி ஆளுவதற்கு அண்ட புவனங்கள் அண்ட சராச்சரங்களை எல்லாம் அடக்கி ஆளுவதற்கு அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக இவனை அவதாரம் செய்தருவ வேண்டும் என்று ஆண்டவள் பகவானானையிட அந்த நல்ல மகிமையாள படைக்கப்பட்ட தொழிலை கொண்ட நான்மகனாம் பிரம்மதேவன் நால்வகுந்தார் கைவகுந்தார் உயிர் படைத்த பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் ஆதிசிவன் அரிக்கு நல்ல சிவனுக்குமா அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக அவதாரம் செய்ய போறா ஐயனுக்கும் மையனாக அரிகர சுதனாக ஐயன் பிறந்து வருகிறார். அவருக்கு பொன்னார பூநூலாம் கொண்டாதித்த பால்வடமா வெள்ளியால பூநூலாம் வெங்கலத்தான் தாழ்வடமா ஆனப்பட குதிரைப்பட ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி படைகளோடு ஆனப்பட குதிரைப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி படைகளோடு ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி படைகள் புடைசூழ சுவாமி ஐயன் பிறந்தது பங்குனி மாதம் சாமி பங்குனி மாதம் பதனமே உத்திரம் பூரண பௌர்ணமி கடக இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் அரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆவியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ சாமி சோதியில உள்ளவர்க்கு மெய்யனார் என்றோ காவு வனத்தை காப்பவர்க்கு தர்மசாஸ்தா என்றோ வனத்தை காப்பவர்க்கு தர்மசாஸ்தா என்றோ கையில் பிறந்தவர்க்கு கையனார்
பொக்கிசங்காத்த பெருமாள் என்றும் பொக்கிசங்காத்த பெருமாள் என்றும் உறவியங்காத்த பெருமாள் என்றும் அண்ணாவி ஐயனாங்க அந்த மறுகாத்தால் ஐயா வீல ஒலக்குடி மாலை தானில ஒய்யார பொட்டாலில பொன்னும் போருகாத்த ஐயனுக்கும் ஐயனாக அவன் அடியார சுதந்தான ஆனந்த சித்தந்தான கலியுக வரந்தான கண்ட தெய்வந்தான ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி படைகளோடு பொன்னாட பூணூலா கிடைத்த தாழ்வாடாமா அவருக்கு வெள்ளியாட பூணூலா ஐயருக்கு வெங்கலத்தால் தாழ்வாடாமா அவருக்கு தங்கத்தால பூணூலா தாழ்வடமும் பொன்னாட உள்ளோடு அம்போடு ஏகால படைகளோடு பூர்ண புஷ்கல சமேதராகவே ஐயனுக்கும் ஐயனாக அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக சூரியமணிக்கு கிராமத்தில மரியாத்தலை வாசம் செய்ய ஐயன்